இப்போ வந்து நம்ம ஆய்வு குளத்தை பற்றி இங்கே 1 கிலோமீட்டர் சுற்றியில் தண்ணிலாம் நீர்நிலையெல்லாம் வந்து எப்படி எடுக்கணும்னு யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்களோ அவங்களாம் அங்கேருந்து தண்ணி இருக்கிற இடத்த வந்து 4 எத்தாரணும். இங்கே இளங்கோடிகள் ஸ்கூலு, இங்கே ஆய்குளம், இங்கே வந்து வெட்டினரி காலேஜு, இங்கே வந்து இங்கே வந்து நம்ம ஸ்கூலு, இங்கே எதிர்க்க மண்டபம், இங்கே வந்து ஏஎஸ்கே மண்டபம், அதுக்கப்புறம் இங்கே சங்கம் மண்டபம், இங்கே ராகவேந்திரா கல்கி கோயில், இங்கே வந்து கோபாலங்கடை ரோடு, இங்கே இருக்கிறவங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் தண்ணி எங்கெங்கே இருக்குதோ குளம் கிணறு இங்கெல்லாம் தண்ணி இருந்தால் யாரும் 4 எத்தாரணும். அப்புறம் இந்த முத்திரப்பாளையம் சைடு இருக்கிறவங்களாம் இங்கே யாராக இருக்கிறாங்களோ இங்கே இருக்கிற குளம் பாண்டு என்ன இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற தண்ணி பற்றி குறிப்பு ஏறிடணும். அவங்க வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் இங்கே யாராக இருக்கிறாங்களோ அவங்களாம் தண்ணி எத்தாரணும். அதேமாரி எங்கெங்கே குளம் இதெல்லாம் இருக்குதோ அங்கே எத்தாரணும். அதேமாரி இது எத்தாரணும். அந்த அட்ரஸ் கொடுத்தா கூட போதும், இந்த ஏரியாவில் இருக்கு அப்படின்னுட்டு இல்லையா? எஸ் சார். ஓகே, இப்போதைக்கு கேளு, யாரா இருக்கு எங்கெங்க குளம் இருக்குன்னு தெரியுங்க? ஆய் குளத்தை தாண்டி யார் வீடு ஆய் குளத்தை தாண்டி இது ஆய் குளம் இருக்கு. அது சுற்றி இருக்கிறவங்க வேற எங்கேயாவது குளம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க யாருக்காவது தெரியுமா? வேற எங்கேயாவது குளம் இருக்கா? யாருக்கும் தெரியலையா? சிவன் கோயில்ல இருக்கா? இருக்கு சார். இருக்கு சார். இப்போ எனக்கு வெளியூர்காரன் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? சிவன் கோயில் எங்க இருக்கு? மேப்ல எங்க இருக்கு? நீ வரைஞ்ச மேப்ல இங்க இருக்கு சார். அங்கே சிவன் கோயில் இருக்கு. இந்த போன சார் மேட்டுப்பாளையம் சார். ஆய் குளத்து பக்கத்துல இருக்கா? உழவர்கரையில இருக்கா? உழவர்கரையில இருக்கு. உழவர்கரை எங்க இருக்கு? இங்கே சார். அந்த வர டெம்பிளுக்கு வர டெம்பிள் போடு. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே கிணறு இருக்குல்ல? கிணறு இருந்தா டபிள்யூ போடு. வெல் டபிள்யூ போடுங்க. பாண்டு இருந்தா பி போடு. பாண்டு இருந்தா பி, வெறும் பி மட்டும் போட்டா போதும். பி ஃபுல்லா எழுத வேண்டாம். ஸோ இந்த மாதிரி குறிச்சிட்டு வந்தா நமக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இல்லையா? அது வாட்ஸ்அப் மூலமா மற்ற இது மூலியமா கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கிறவங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டால் கூட சொல்லுவாங்க. இதுக்கு முன்னே எங்கேயாவது குளம் இருந்து இப்போ இல்லையா, அதை மூடிட்டு வீடு கட்டிட்டாங்களா, கட்டடம் கட்டிட்டாங்களா, வேற ஏதாவது பில்டிங் கட்டிட்டாங்களா என்ன அப்படிங்கிறத அதையும் கேட்கலாம். ஏரி இருந்து ஏரியை மூடிட்டு இப்போ வேற ஏதாவது இதாக யூஸ் பண்ணுறாங்களா, கிரவுண்டா வேற ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் முன்ன இருந்தது கூட சொல்லலாம். முன்ன இருந்தது உங்கள் பாட்டி தாத்தா இவங்களுக்கு கூட கேட்டால் கூட சொல்லுவாங்க. கேட்பீங்களா? நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கேட்டு சொல்கிறீங்களா? ஓகே, அந்த இடத்த சுற்றி சொல்ல எங்கே இருக்குன்னு சொன்னால் கூட போதும். அதுக்கு பேர் இருந்தால் பேர் சொல்லலாம், இங்கே இருக்குன்னு சொல்லலாம். தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டினாலும் பரவாயில்ல. கிணறு வந்து அது துண்டறிஞ்சாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லாமல் அது வெறும் குப்பையாக கிடந்தா கூட பரவாயில்ல. தண்ணி இருக்கிற கிணறு இருந்தாலும் இது எது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ.